மகாபிரிவாஜன் ஸ்ரீ லலிதாரக சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு கடைசி அதிகாரமாக 100 நாமங்களாக அவளுடைய அனுக்கிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவள் எப்படி இருக்கிறாள், சதா சர்வகாலமும் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் சதோதிதாயை நமஹ. ஓம் சதோதிதாயை நமஹ. இப்போ இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, சதா உதிதா அப்படின்னு சொல்லுது. சதானா எப்பொழுதும் அப்படின்னு, உதிதா அப்படின்னா உதித்தவளாக இருக்கிறாள். இப்போ இந்த உதிக்கிறது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியனாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறது. அதனால தாபிராமிப்பட்டர் என்ன சொன்னார், உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பித்தார். இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல உதிக்கும், அப்புறம் பகலில் வெப்பம் இருக்கும், அப்புறம் இரவில் மறைந்துவிடும். இதுதான் அதனுடைய இயல்பு. ஆனால் அம்பாள் எப்படி இருக்கிறாள் என்றால் எப்பொழுதும் உதித்தவளாக இருக்கிறாள். ஆக வளர்ப்பது, அதிக வெப்பத்தை கொடுப்பது, தேய்ந்து போவது அப்படிங்கிற அந்த இயல்பு, அந்த தன்மை கிடையாது. எப்பொழுதும் உதிக்கின்ற சூரியனாக, பால சூரியனாக, இப்பொழுதுதான் உதித்தது போல இருக்கும் இல்லையா அந்த பாலசூரியன், அப்படி எப்பொழுதும் உதித்தவளாக இருக்கிறாள். அப்ப நிறைந்த தேஜஸான ஒளி, அந்த பிரகாசமா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய மனதை நிறைக்கக்கூடியதாக அந்த பிரகாசம் இருக்குமா. அப்ப அந்த மனதை நிறைக்கக்கூடிய அந்த பிரகாசத்தோடு எப்பொழுதும் அவள் இருக்கிறாள். ஆக அவளுக்கு வளர்ச்சியும் கிடையாது, அழிவும் கிடையாது. அம்பாள் எப்படி இருக்கிறாள், சொப்பிரகாச ஜனனியாக இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். ஆக சாது ஜனங்களின் மனதில் பூரணமாக பிரகாசிப்பவளாக இருக்கிறாள். அந்த பிரகாசத்துக்கு அழிவு இருக்கா அப்படின்னா கிடையாது, குறைவு இருக்கா கிடையாது. அதனால தான் சௌந்தரிய லகரில் 3வது ஸ்லோகத்தில் அழகா சொன்னாரு. அதில் சொல்லும் பொழுது அவித்யானாம் அந்தஸ்துமே துவீப நகரின்னு சொன்னாரு. அப்ப அந்த சூரியனையும் சொல்லிட்டு துவீப நகரி, தீவில் இருக்கக்கூடிய நகரம். ஒரே காலத்தில் சூரியன் எப்படி தோன்றுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது அழகா ஆதிசங்கரர் சொல்லுவாராம், அதாவது சமுத்திரத்தின் மத்தியில ஒரு தீவில் இருந்து உதிப்பது போல இருக்குமா. இந்த அஞ்ஞான இருட்டில் இருப்பவனுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த தீப நகரத்தின் நடுவில் இருந்து எழுவது போல சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அந்த உதாரணத்தையும் சொல்லுவாராம். அப்படிப்பட்டவளாக எப்பொழுதும் உதிப்பவளாக இருக்கிறார். மகாபெரியவா சரணம்.